சிம்ம ராசி ரொம்ப ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் போக வேண்டிய ராசி. சனி பயிற்சி வச்சு செய்யுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. நான் இதை மிரட்டலை, பயமுறுத்தலை. உங்கள் கவனமாக இருங்க, விழிப்புணர்வாக இருங்க, நிதானமாக இருங்க, சட்டத்தை கடைப்பிடிங்க. எதுலேயுமே ஒரு விஷயத்தில் பல முறை யோசித்து செய்யுங்க. கொடுத்தீங்கன்னா பணத்தை வாங்க முடியாது, வாங்கினீங்கன்னா கொடுக்க முடியாது. அதனால் கொடுக்கல் வாங்கலில் டேக் கேர். ஹெல்த்தை, முதியோராக இருந்தால் வயசானவங்க ஹெல்த்தை பார்த்துக்குங்க. கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கிறதுக்கான வழியை பாருங்கள். மாணவர்களாக இருந்தால் படிப்பில் கவனம் செலுத்துங்க. போய் லவ்லெலாம் சிக்கிக்காதீங்க. கௌரவத்துக்கு பங்கம் இல்லாமல் இந்த வருஷத்தில் பார்த்துக்கோங்க. பொருட்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. திருட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. துரோகம் நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. எந்த இடத்துலையாவது நீங்கள் அசந்திங்க அப்படின்னா துரோகம் நடக்கும், எதிர்ப்பு இருக்கும், போட்டி பொறாமல் இருக்கும். நீங்கள் தோற்று போகிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, இழந்த செல்வத்தை பெறணுன்னா சொர்ண பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். இது நான் நிறைய பேருக்கு கொடுத்து நிறைய நல்லது நடந்திருக்கு. கால பைரவர் வழிபாடு பண்ணலாம். சீர்காழி சட்டநாதர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இதுதான் சிம்ம ராசிக்கு எளிமையான, வலிமையான, சரியான பரிகாரம். விநாயகர் அப்பா அம்மா சுற்றி வந்து மாம்பழம் வாங்குற மாதிரி இப்போ இவங்களுக்கு என்ன தேவைன்னா, இப்போ நான் சொல்லியிருக்கிறது சிறப்பு. மாமிசத்தை அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ்ஸு குறையுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இதை பயன்படுத்தி நீங்கள் சிறப்பாக வரணும்னு வாழ்த்துறேன்.